ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி திருக்கல்யாணத்துக்கு படையல் போடுறதுக்காக சமைச்சிருக்கேன். அப்பளம் பொரிச்சாச்சு, சாம்பார், வெண்டைக்காய் சாம்பார் வச்சுருக்கேன், சாதம் ரெடியாக இருக்குது, பீன்ஸ் பொரியல், பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல், பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், வடை, உளுந்த வடை போட்டு வச்சுருக்கேன், பாயாசம். அவ்வளோதாங்க. இன்றைக்கி நம்ம முருகருக்கு திருக்கல்யாணம் படையல் சாமி கும்பிட்றதுக்காக இதெல்லாம் சமைச்சு வச்சாச்சு. இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது பாருங்கள். நான் 6 நாள் கண்டினியூஸாக விரதம் இருந்தேன். இன்றைக்கி 7ஆவது நாள் விரதம் இருந்தேன். இன்றைக்கி விரதத்தை பூர்த்தி செய்கிறேன். திருக்கல்யாணம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் ரெடி பண்ணி இப்போ வச்சுருக்கேன். இனிமேல் நம்ம சாமி கும்பிட்றதுக்கு படையல் போட வேண்டியது தான். ஸோ எல்லாமே சமைச்சு முடிச்சுட்டு இப்போ தான் ரெடியானேன். பாருங்கள், எல்லாம் அப்படியே இருக்குது. பாத்திரம்லாம் விளக்கணும். இனிமேல் தான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சாமி கும்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டுருக்க போகிறேன். ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி நம்ம சமையல். எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னென்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வடை பாயசத்தோட திருக்கல்யாண சாப்பாடு, முருகனோட திருக்கல்யாண சாப்பாடு, சாம்பார், பீன்ஸ் பொரியல், மறுபடியும் காமிக்கிறேன், பாயாசம், சாப்பாடு, உருளைக்கிழங்கு வறுவல், வடை, பருப்பு, நெய், இதெல்லாம் தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஸோ இப்போ நம்ம சாமி கும்பிட்றலாம் போயிட்டு படையல் போடலாம். எல்லாமே ரெடியாக இருக்குது. இன்றைக்கி எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறேன். எல்லோரும் அதே மாதிரி எல்லாருக்காகவும் வேண்டிக்கோங்க. இந்த வருஷம் சிறப்பாக சீரும் சிறப்புமாக கந்த சஷ்டி விரதம் இருந்து முடித்தாச்சு இறைவனோட அருளால், முருகனுடைய அருளால். இதே மாதிரி நீங்களும் எல்லாருமே உங்களுடைய விரதத்தை பூர்த்தி செஞ்சுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்னுடைய மனசு ரொம்ப மன நிறைவாக இருக்குது. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நான் விரதத்தை பூர்த்தி செஞ்சுருக்கேன். ஸோ கடவுளுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும். நான் வேண்டுதல், அதே மாதிரி நீங்கள் வேண்டுதல் வச்சது எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனிடத்துக்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.